விஜய் அவர்களோட பேச்சால் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அமைச்சர்களுக்கு புதிய உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அது வாரம் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க தமிழக மக்கள். என்ன நடந்தது டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவையும் பிஜேபியும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் அவர்கள் போனா அந்த தொகுதியில் இருக்க அமைச்சர்களை பத்தி விஜய் பேசுறாங்க. அந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக பல அமைச்சர்கள் தன்னோட பதிலடி கொடுத்திருக்காங்க. சமீபத்துல கூட நேத்து நடந்த நாகப்பட்டினத்துல மருத்துவர்கள் சரியாக இல்ல, மருத்துவமனையில மருத்துவர்கள் பிரசவம் பார்க்க இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் தன்னோட பதில கொடுத்திருந்தாங்க. இப்ப அதிரடி மீட்டிங் நேற்று இரவு நடந்திருக்கு. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள் விஜய் பேசும் கருத்துக்கு எந்த விதமான பதிலும் சொல்லக்கூடாது. அப்படி விஜய் பேசும் கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அது தலைமை சொல்லிக்கும். ஸோ நீங்க வாயை திறக்க வேண்டாம். ஸோ நீங்க வாயை திறந்தால் அது தலைமைக்கு தான் பாதிப்பு ஏற்படுகிறது. விஜய் அவர்களுக்கு அது இன்னுமே பிளஸ் அமைகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் அமைச்சர்கள் விஜய் எது பேசினாலும் அமைதியை காக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருக்காங்க.